இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இந்தியன் எக்கானமியோட பேக் போனாக இருக்கக்கூடியது, அதாவது முதுகெலும்பாக இருக்கக்கூடியது நம்ம பேங்கிங் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேங்கிங் செக்டார்ஸில் கரெக்டான ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்மில் இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகும்போது உங்களுடைய பேங்க் ஸ்டாக்ஸும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லார்ஜ் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துட்டு மிட் கேப் ஸ்டாக்ஸ்லையும் கரெக்டான மிட் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எந்தெந்த மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நான் அதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் பேசிக்காக 3 பேங்க் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஏன் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும், அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் உங்களுக்கு 3 ஸ்டாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை நான் 3ஆவதாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் தான். ஸோ இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பாப்புலரான பேங்க். நான் இப்போ 3 பேங்க்குமே சொல்ல போகிறேன். அந்த 3 பேங்க்குமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நல்ல பாப்புலராக இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாக் தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது ரீட்டைல் பேங்கிங், அதாவது இண்டிவிஜுவலுக்காக லோன் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 64% இருக்குது. நம்ம ஒரு பேங்கிங் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது நம்ம மற்ற கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் வேறு மாதிரியான அனலைஸஸை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த ரீட்டைல் பேங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பேங்க்குக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்துட்டு அதாவது இண்டிவிஜுவலுக்காக பார்த்து லோன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் கிட்டேருந்து லோனை எப்படியாவது வாங்கிடுவாங்க. அப்படியே லோன் கொடுக்கும்போதும் அவங்க கிட்டேருந்து ஏதாவது செக்யூரிட்டிக்காக வாங்கிட்டு தான் லோன் கொடுப்பாங்க. அதனால அந்த லோன் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ அதனால ரீட்டைல் பேங்கிங்கில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் அல்லது ஹோல்சேல் பேங்கிங்கில் 18% இருந்தும் நமக்கு லோன் புக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 70% ஆஃப் த ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து வருது அப்படின்னா ஸோ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பாண்ட்ஸ், ஈக்விட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுலேருந்து மீத்த ரெவன்யூ வந்து இந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரே 1% மட்டும்தான் வருது. ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்களுடைய இன்சூரன்ஸை நமக்கு செல் பண்ணுறது, டிமேட் சர்வீசஸ் செல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வெறும் ஒரே 1% மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த பேங்க்குக்கு வருது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படிங்கிற பேங்க்கோட என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஏ அப்படிங்கிறது வெறும் 0.20 அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்பிஏ அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்பிஏ அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ யாருக்காவது லோன் கொடுத்துட்டு அந்த லோனை திரும்ப வாங்க முடியல அப்படின்னா பேங்க்ஸ் வந்து அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேருந்து லோனை திரும்ப நம்மளால் வசூல் பண்ண முடியாது அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இந்த பேங்க்கோட அந்த என்பிஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 0.20 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 9க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த பேங்க் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதை விட டபுள் மடங்காக இருக்குது. 18.17 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பேங்க்கோட கேபிட்டலையும் இந்த பேங்க் கொடுக்குற லோன்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரேஷியோ தான் இந்த கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் டெபாசிட் க்ரோத் அப்படிங்கிறது 14% இருக்குது. அதாவது இந்த டெபாசிட் க்ரோத் அப்படிங்கிறது நம்ம எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் டெபாசிட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிட் அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி தான் வேறு ஒருத்தங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெபாசிட் க்ரோத் அப்படிங்கிறது 14% தான் இருக்குது. அதே மாதிரி லோன் க்ரோத், இயர் ஆன் இயர் லோன் க்ரோத் அப்படிங்கிறதும் 14% தான் இருக்குது. ஸோ வாங்குறது கரெக்டாக லோன் கொடுக்குறது அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது 27.30 இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட அதிகமான ஸ்கோரை வச்சிருக்கக்கூடிய பேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க. மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 11 தான் இருக்குது. ஸோ இதோட இண்டஸ்ட்ரி, அதாவது மொத்த இண்டஸ்ட்ரியோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 14% இருக்குது. அதே மாதிரி இந்த பிஇஜி ரேஷியோ, அதாவது இந்த பெக் ரேஷியோ அப்படிங்கிறது வெறும் 0.22 அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பிஇ ரேஷியோ அண்ட் பிஇஜி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோஸ். அதே மாதிரி பிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிற ரேஷியோ 2க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு
ஒரு ஃபேர் வேல்யூடான ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா அது ஒரு அண்டர் வேல்யூட், 1 இருக்குது அப்படின்னா அது ஃபேர் வேல்யூட், அதே மாதிரி 2 அல்லது 2க்கு மேலே போகும்போது அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு ஃபேர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அண்டர் வேல்யூடும் கிடையாது, ஆனால் அதிகமான ப்ரைஸும் கிடையாது, நியாயமான விலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2014 கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறும் 5000 ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கடந்த 10 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போது லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2005 குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடியே ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பேங்கிங் செக்டார்ஸில் இது நம்ம ஃபினான்சிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் வேறு கம்பெனியில் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைனான்சிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நெகட்டிவ்லேருந்து -94 அப்படிங்கிறதுலேருந்து இப்போ 761 கோடியாக இப்போது லாஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க. மைனஸ்லேருந்து இப்போ 761 கோடியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்கம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 564 கோடி தான் அதர் இன்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 2000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலும் சரி கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு கம்பெனிக்கு நல்ல க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது வெறும் 6 ரூபாயிலிருந்து இப்போ 2025 பார்த்தீங்க அப்படின்னா 24 ரூபாயாக வளர்ந்துருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோட சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் 54%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 78%, லாஸ்ட் 1 இயரில் 28% கொடுத்துருக்குது ரிட்டர்ன்ஸ் மட்டும். ஸோ இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அதிகமாக அலோகேட் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா இது ஒரு குட் சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னாலும் 13,000 அதாவது 2014 13,000 இப்போ 2025 பார்த்திங்க அப்படின்னா 23,000 இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ அடுத்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கிட்ட எந்தெந்த கம்பெனிக்கிட்டலாம் அதாவது மைனஸ் இல்லாமல் ஆக்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குதோ அந்த கம்பெனிலாம் ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி அப்படிங்கிற இந்த ஸ்டாக் தான். இந்த ஐடிஎஃப்சியோட லோன் புக் பார்த்திங்க அப்படின்னா 30% பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயில், அதுவும் மார்டேஜ் பேக்டு லோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலுக்காக ஏதாவது ஒரு பிளெட்ஜோ அல்லது மார்டேஜ் பண்ணி வாங்கப்பட்ட லோன். ஸோ அதனால இந்த லோன் அப்படிங்கிறத வந்துட்டு என்பிஏவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் அது அட் த சேம் டைம் ஹோல்சேல் புக் அப்படியில் 18% அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் லோன்ஸில் 11%, எம்எஸ்எம்இ ஃபைனான்சிங் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 10% கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் சைன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது சின்ன சின்ன பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடியவங்க. ஸோ ஒருவேளை அவங்க என்பிஏவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட என்பிஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023 பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.86 இருந்துச்சு இந்த கம்பெனியோட என்பிஏ. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது 25 ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்க அப்படின்னா அது 0.53 குறைச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் என்பிஏவை திரும்ப குறைச்சிக்கிட்டே வராங்களோ அவங்கெல்லாம் ஒரு நல்ல கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ, அதாவது காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் ஃபினான்ஷியல் 2023 50% இருந்துச்சு. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்திங்க அப்படின்னா அது 47% குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 50 crores இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட பிஇ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36 இருக்குது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் பிஇஜி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1.78 தான் இருக்குது. அதே மாதிரி பிபி ரேஷியோ சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 1.40 தான் இருக்குது. ஸோ சில டைம்ஸ் நீங்கள் பிஇ ரேஷியோ மட்டுமே பார்த்து நீங்கள் டிசிஷனை எடுக்க முடியாது. அதுக்கு ப்ரைஸ் டு எர்னிங் க்ரோத் ரேஷியோயும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அப்படிங்கிறதையும் நம்ம மூணையுமே செக் பண்ணாதான் ஒரு நல்ல வேல்யூக்கு நம்மளால் டெரிவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த சினாரியோவில் வெறும் பிஇயை மட்டும் பார்த்து இது ஓவர் வேல்யூடான ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அட் த சேம் டைம் இது அண்டர் வேல்யூடான ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்துட்டு ஃபேர் வேல்யூடான ஸ்டாக், அதாவது நியாயமான விலையில் நீங்கள் வாங்க போகிறீங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபினான்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. பட் இந்த கம்பெனிக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட் எதிலிருந்து வருது அப்படின்னா, இன்கம் எதிலிருந்து வருது அப்படின்னா அதர் இன்கம் அப்படிங்கிற செக்மெண்ட்ஸ்லேருந்து தான் வருது. பட் இந்த அதர் இன்கம் அப்படிங்கிற செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டினியூஸாக க்ரோ ஆகலை அப்படின்னாலும் ஒரு சில டிப்க்கு அப்புறமா ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2020 வெறும் 1700 கோடியாக இருந்த இந்த அதர் இன்கம் இந்த மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாலும் இது கடந்த 2020
ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த 2021 ஓரளவுக்கு ஒரு சுமாரான க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்டெடியான க்ரோத் இல்லை அப்படின்னாலும் பட் ஓரளவுக்கு சுமாரான க்ரோத் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லையும் சரி ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்குது. அதே மாதிரி டெபாசிட்ஸ் அப்படிங்கிறதும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதுல, அதாவது கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த கம்பெனிஸ் வந்துட்டு புதுசாக பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுறதாகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஏடிஎம் மிஷின்ஸ் புதுசாக வைக்கிறதாகட்டும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 74 கோடிக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது அதாவது இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மூணாவதாக என்ன கம்பெனின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் தான். ஸோ நான் முதல்ல சொன்ன ஸ்டாக்ஸை விட ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டாக்ஸை விட இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த கம்பெனியோட லோன் புக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ரீட்டெயிலுக்காக 30%, கோல்டு லோன்ஸ் அப்படிங்கிறதுல 12% நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக பேக்கப்க்கு ஏதாவது பிளெட்ஜ் பண்ணிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரீட்டெயில் கிட்டேருந்து மேக்ஸிமம் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா கார்ப்பரேட் பேங்கிங்கில் வெறும் 11%, பிஸ்னஸ் பேங்கிங் அப்படிங்கிறதுல வெறும் 8% கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 18% பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காக லோன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. அக்ரி அண்ட் அலைட் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4%, அதாவது சிவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்காக கொடுத்த லோன் வெறும் 2%, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல வெறும் 1% லோன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட என்பிஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 0.4% தான் இருக்குது. 0.44% தான் இருக்குது. இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படிங்கிறது 16% இருக்குது. ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் படி மினிமம் 9 இருக்கணும். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா 16 மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த காசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 30% இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 52 crores இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட பிஇ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12% இருக்குது. அட் த சேம் டைம் இந்த கம்பெனியோட பெக் ரேஷியோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 0.49 தான் இருக்குது. அதே மாதிரி டிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படிங்கிறது வெறும் 1.51 தான் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன 3 ஸ்டாக்ஸுமே வந்துட்டு ஒரு ஃபேர்லி வேல்யூட் ஸ்டாக் தான். இப்போ நீங்கள் பை பண்ணணும்னு சொல்லி நினச்சா கூட இது ஒரு பை பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரெவன்யூன்னு சொல்லி பார்க்கும்போதும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 614 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ 1664 கோடியில் முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி சில ஃபினான்ஷியல் இயர்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2000 கோடி வரைக்கும் ஃபினான்சிங் ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட அதர் இன்கம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னாலும் வெறும் 685 கோடியிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 3000 அரௌண்ட் ஒரு 4000 கோடி பக்கம் அதர் இன்கம் இருந்தும் எடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 850 கோடியில் ஆரம்பிச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு 4000, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 4234 கோடி ரெவன்யூவை ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இதோட இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு இந்த கம்பெனி எவ்வளோ ருப்பீஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இபிஎஸ் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு நல்ல சைன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த டிவிடெண்ட் பே அவுட் அப்படிங்கிறது 20% இருந்து 7% குறைச்சிருக்காங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு டிவிடெண்ட் வரதை விட கம்பெனி வந்துட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கும். ஸோ நான் பொதுவாக டிவிடெண்டுக்காக அதிகமாக ஆசைப்பட மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அட் த சேம் டைம் இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 yearல 11%, 3 yearல 26%, 5 yearsல பார்த்திங்க அப்படின்னா 32% இருக்குது. இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கம்பெனியும் போல இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. த சேம் டைம் டெபாசிட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 60,000 crores இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2,83,000 crores இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாலும் 24 கோடியிலேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா 66 கோடியாக இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கும் போட்டுருங்க.